Hi guys, welcome to my channel Art Prapancha. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கின் டோன் எப்படி கலர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த கலருக்கு இந்த ட்ராயிங் வச்சு தான் நான் சொல்லித்தர போகிறேன். இந்த ட்ராயிங்கில் எந்த இடத்துலலாம் நான் வந்து டார்க் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன், எந்த இடத்துலலாம் லைட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கு பேஸ் கலர் எதை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ராயிங்லேயே உங்களுக்கு இங்கே அந்த சீக் கிட்ட லைட் கலர் உங்களுக்கு தெரியுதா? ஸோ அந்த லைட் கலர் எப்படி கொண்டு வரதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறமா மீடியம் டார்க் கலர் எப்படி கொண்டு வரதுங்கிறத நான் சொல்லித்தரேன். ஸோ இதில் ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, உங்களோட பென்சிலை வந்து எப்பொழுதும் ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா ஷார்ப்பாக இருக்கணும் பென்சில். அப்போ தான் வந்து லைட் கலர்னால் ஈஸியாக ஸ்மட்ஜ் ஆகும். ஸோ லைட் கலருக்கு நம்ம என்னென்ன கலர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, சாண்டில், ஆரஞ்ச் கலர் அண்ட் பிங்க், ரெட் கலர் அண்ட் தென் வந்து ஒரு ஸ்கின் கலர் ப்ரௌன் யூஸ் பண்ணுவோம். அந்த ப்ரௌன் வந்து டார்க் ப்ரௌன் கிடையாது, ஒரு மாதிரியான மஸ்டர்ட் ப்ரௌனாக இருக்கும். அந்த கலர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பென்சில்ஸ் எல்லாத்தையும் நான் ஷார்ப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பென்சில் ஷார்ப் பண்ணதுக்கப்புறமா நான் ஃபஸ்ட்டு சாண்டில் கலர் எடுத்துக்கிறேன். எப்பொழுதுமே நம்ம லைட் கலர் ஷேட் பண்ணும் போது பென்சிலோட எட்ஜில் பிடிச்சிக்கோங்க. ரொம்ப ப்ரெஷர் போடாமல் லைட்டாகவே நம்ம ஸ்மட்ச் பண்ணிக்கிட்டே வரணும். பேஸ் கலர் ஃபைண்ட் பண்ணுறது தான் நம்மளோட செகண்ட் ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ வந்து ஒவ்வொரு லைட் ஸ்கின் டோன், மீடியம் ஸ்கின் டோன் ரெண்டுத்துக்குமே வந்து பேஸ் கலர் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ லைட் ஸ்கின் டோனுக்கு நம்ம சாண்டலில் வந்து பேஸ் கலராக வச்சு அடிக்க போகிறோம். நான் உங்களுக்கு இப்போ ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அந்த சீக் கிட்ட தெரியுதால் ஒரு லைட் ஷேட் கொடுத்துருக்கேன். அந்த ஷேட் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஸோ இப்போ சாண்டல் முடிச்சதுக்கப்புறமா மேலே ஆரஞ்ச் கலர் ஷேட் வந்து லைட்டாக கொடுங்க. எப்படி ஃபஸ்ட்டு ரொம்ப ப்ரெஷர் போடாமல் கொடுத்தீங்களோ அதே போல் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ரொம்ப ப்ரெஷர் போடாமல் லைட்டாகவே ஸ்மட்ச் பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த ரெட் கலர் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, சீக் ஏரியா, நோஸ் ஏரியாலலாம் ஒரு லைட்டாக ஒரு பிங்க் ஷேட் வரும் தெரியுமா? ஸோ அதுக்கெல்லாம் நம்ம இந்த ரெட் கலர் யூஸ் பண்ணி தான் ஷேட் பண்ணுவோம். ஸோ இந்த ட்ராயிங்கில் அந்த ரெட்டும் ப்ரௌனும் ஸ்மட்ச் பண்ணி தான் நான் இந்த ட்ராயிங்கில் சீக் ஏரியாவை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த ட்ராயிங்கில் வந்து ஒரு சில ஏரியாவில் மட்டும் ஒரு டார்க் ஷேட் கொடுத்துருக்கேன் தெரியுமா? ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் உங்கள் ட்ராயிங்கில் வந்துச்சு அப்படின்னா இப்போ நான் கொடுக்குற கலர் வந்து ஸ்மட்ச் பண்ணணும். அதாவது ப்ரௌன் கலரை வந்து நார்மலாக பேஸ் கொடுத்ததுக்கப்புறமா அந்த சின்ன சின்ன ஏரியாவில் ஒரு டார்க் கலர் தெரியுதுல்ல, அந்த இடங்களில் மட்டும் இந்த ப்ரௌன் ஷேடை வந்து ஸ்மட்ச் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து லைட் ஷேட் வந்து ஸ்கின் டோனுக்கு கலர் பண்ணி முடிச்சாச்சு. இதை யூஸ் பண்ணி நம்ம லைட் ஷேட் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம மீடியம் ஸ்கின் டோன் வந்து கலர் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். லைட் ஸ்கின் டோனுக்கு எப்படி கொடுத்தோன்னு ஃபர்ஸ்ட் பேஸ் கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எந்தெந்த இடம் டார்க் வேணுமோ அந்தந்த இடம் மட்டும் வந்து உங்களுக்கு ப்ரௌன் கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து மீடியம் ஸ்கின் டோனில் வந்து பேஸ் கலர் ஒரு மஸ்டர்ட் எல்லோவை யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லைட் ஸ்கின் டோனுக்கு வந்து நம்ம சாண்டில் யூஸ் பண்ணணும், பட் இங்கே வந்து மஸ்டர்ட் எல்லோ தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ மஸ்டர்ட் எல்லோவை அதே போல் கொஞ்சம் எட்ஜ்லேயே பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து ஸ்மட்ச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணுவோம் செகண்ட் லேயராக. லைட் ஸ்கின் டோனில் ஆரஞ்ச் கலர் செகண்ட் லேயராக யூஸ் பண்ணுவோம். எப்பொழுதுமே வந்து இந்த மாதிரி ஸ்கின் டோன் கலர் பண்ணும் போது பென்சிலை வந்து ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக ஸ்மட்ச் ஆகும். ஸோ இந்த ட்ராயிங் வந்து நான் மீடியம் ஸ்கின் டோனில் தான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இப்போ பேஸ் கலர் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஹைலைட்டான ஏரியாவில் வந்து எப்படி கலர் பண்ணுறேன்னு பார்ப்போம். அதே ப்ரௌன் கலர் வச்சு தான், பட் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக கொடுத்து நான் அடுத்தது அந்த ஹைலைட்டான ஏரியாவை ஸ்மட்ச் பண்ணணும். நான் முன்ன காமிச்சேன் இல்லையா, ஃபோர்ஹெட் கிட்டேயும் சீக்ஸ் கிட்டேயும் கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்குது, அந்த கலர் கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஸோ அந்த இடத்த அதே ப்ரௌன் வச்சு கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக கொடுத்து நான் ஸ்மட்ச் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு லைட் ஸ்கின் டோனுக்கும் மீடியம் ஸ்கின் டோனுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன்.
ஸோ இப்போ இதில் இந்த 2 ஏரியாவும் மேட்ச் ஆகும். இதில் அந்த ஷேடோ வர இடத்துல மட்டும் ஒரு பிளாக் ஷேட் வருது இல்லையா, ஸோ அதுக்கு வந்து நான் க்ரே கலர் யூஸ் பண்ணி திருப்பி ஸ்மஷ் பண்ண போகிறேன். அந்த எட்ஜில் மட்டும் இந்த க்ரே கலர் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதே மெத்தட் தான் டார்க் கலருக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பட் வந்து ப்ரெஷர் மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டு டார்க் கலரை ஸ்மஷ் பண்ணிக்க போகிறோம். அதே பேஸ் கலராக நம்ம மஸ்டர்ட் எல்லோ தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ மீடியம் கலரில் நான் ஸ்மஷ் பண்ணும்போது பென்சிலை வந்து நான் கொஞ்சம் எட்ஜில் தான் பிடிச்சிருந்தேன். பட் வந்து டார்க் கலரில் கொஞ்சம் கிட்டேயே வந்து அந்த பென்சிலோட ஷார்ப்னஸ் கிட்டேயே நான் பிடிச்சிக்கிட்டேன். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ரெஷர் வந்து கரெக்டாக விழுவும். ஸோ டார்க் கலர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ப்ரெஷர் மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. மற்றபடி மீடியம் கலரில் நம்ம என்ன மெத்தட் கலர்ஸ் யூஸ் பண்ணோமோ அதே தான் இங்கேயும் வரும். நான் மோஸ்ட்லி எல்லாமே மீடியம் ஸ்கின் டோனில் தான் வரைஞ்சிருப்பேன். இப்போது நெக்ஸ்ட் ட்ராயிங்கில் பார்த்தோன்னா இதுவும் மீடியம் ஸ்கின் டோன் தான். பட் அந்த நெக்கிட்டெல்லாம் வந்து கொஞ்சம் டார்க் கலர் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்மட்ஜிங் வந்து இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் எப்படி வந்து ஸ்கின் டோன் கலர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றுமே இல்லை, பேஸ் கலர் கொடுத்ததுக்கப்புறமா இந்த ஹைலைட்டான ஏரியாவில் மட்டும் இந்த எட்ஜஸில் உள்ள கலரை யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.